நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு நம்ம சூர்பனகைனா யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். சூர்பனகைன்றது இந்த உலகத்துல ஒரு மாபெரும் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பு எதை கொண்டு இருக்கும்னா எரிமலைகளை கொண்டு இருக்கும். நிலப்பரப்பு இன்னைக்கு இந்த உலகத்துல எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியான்ற அந்த நாடும் ரிங் ஆஃப் ஃபயர் என அழைக்கப்படும் அந்த மாபெரும் எரிமலை வரிசை, அதுதான் சூர்பனகையோட காது. இந்தோனேஷியா எனப்படும் நாடு, சுமத்ரா தீவு, இதெல்லாம் தான் சூர்பனகையோட மூக்க குறிக்குது. சூர்பனகையோட காதை குறிக்கிறது ரிங் ஆஃப் ஃபயர் என்னும் இன்னைக்கு உலகத்தில் அழைக்கப்படும் அந்த எரிமலைகளின் தொடர்ச்சி. கிட்டத்தட்ட 2000 மைல்கள் தூரம் இருக்கிற எரிமலைகளோட தொடர்ச்சி தான் ரிங் ஆஃப் ஃபயர். நான் அட்டாச் பண்ணியிருக்கிறத பாருங்க. ஸோ சூர்பனகைன்றவளோட மூக்கு காது அறக்கப்படுறது எரிமலைகளின் வெடிப்பை தான் குறிக்குது. எரிமலையின் சீற்றம், சரிங்களா? ஏன்னா மாபெரும் எரிமலை சீற்றத்தை தான் ராமர் அடக்கியிருக்காரு, அழிச்சிருக்காரு. இந்த மாபெரும் எரிமலை சீற்றத்தோட தான் ராமர் போரிட்டு இருக்காரு. இதுதான் ராமாயணத்தோட மாபெரும் போர்களுக்கு தொடக்கம். இந்த எரிமலை வெடிப்பு, இந்த எரிமலை சீற்றம் தான் முழு ராமாயணத்துல இருக்கிற மொத்த இயற்கை சீற்றத்துக்கும் காரணம். இந்த சூர்பனகை மூக்கு அறுபடுறது, சூர்பனகையோட காது அறுபடுறது, இந்த வால்கானிக் எரப்ஷன் என்றது ஆதாரபூர்வமாக என்கிட்ட இருக்கு. முடியாது. ராமாயணம்ன்றது அப்பேற்பட்ட வரலாறு, ராமன்றது அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். அவன் நம்மளை காப்பாத்திருக்கான், வாழ வச்சிருக்கான். ராமாயணத்துல இந்த பகுதியை எவ்வளவு அழகா கதையா திணிச்சிருக்காங்கன்னா, சூர்பனகையோட மூக்கு அறுபட்டு காது அறுபட்டு இருக்கிற நேரத்துல அவ நேரா அவ தம்பிங்க கிட்ட தான் போவா. தம்பிங்க பேரு காரா, துஷன்னா. இவங்க வேற யாரும் கிடையாது, சுமத்ரா தீவுல இருக்கிற எரிமலைகள். இவங்க தான் அந்த சூர்பனகைன்ற அந்த நிலப்பரப்புல இருக்கிற, அதாவது இன்னைக்கு காலகட்டத்தோட இந்தோனேஷியா சுமத்ரா தீவுல இருக்கிற மாபெரும் எரிமலைகள். இந்த எரிமலைகள் வெடிப்பு 14,000 அடிக்கு எழும்பின சாம்பலை ராமர் சுலபமா அடக்குவார். அப்படிதான் கதையில காட்டியிருப்பாங்க. 14,000 பேய்களை, 14,000 ராட்சசர்களை அவரு சுலபமா அடிச்ச மாதிரி, சுலபமா வீழ்த்தின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வேற எதுவும் கிடையாது, எரிமலை சீற்றத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த சாம்பல் துகள்களை தான் அவரு அடக்கியிருப்பார். அவரோட மேம்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த எரிமலை சீற்றத்திலிருந்து இந்த எரிமலைகளை அடக்கியிருக்காரு. இதை தான் கதையா ராமாயணத்துல 14,000 என்று சொல்லப்படும் ராட்சசர்களை, சூர்பனகையோட மூக்கு அறுபட்டு காது அறுபட்டு இருப்பது எரிமலை சீற்றங்களை குறிக்கிறது. 14,000 பேய்கள், 14,000 ராட்சசர்களை ராமர் எதிர்கொண்டார்ன்றது அந்த 14,000 அடிக்கு எழும்பின அந்த சாம்பலை குறிக்கிறது. ஸோ சூர்பன பகுதின்றது இன்னைக்கு இந்தோனேஷியா சுமத்ரா என அழைக்கப்படும், அதுக்கப்புறம் ரிங் ஆஃப் ஃபயர் என அழைக்கப்படும் அந்த மாபெரும் எரிமலை தொடர்ச்சி. தூரம் 2000 மைல்கள் தூரம் இருக்கிற அந்த எரிமலை தொடர்ச்சி தான் சூர்பனகையோட காது. எல்லாமே ஒத்துமொத்தமா ஒரே நேரத்தில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம், லக்ஷ்மண் என்ன செஞ்சாரு அப்படின்றத வரப்போற பகுதிகளில் நான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிப்பேன். இதை பார்க்குற நீங்க தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ், கேள்வி கேளுங்க. அதுக்கேற்றதையும் நான் உங்களுக்கு அதோட விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மொத்த ராமாயணத்தையும் நான் டீகோட் பண்ணி மொத்த ராமாயணத்தோட ரகசியத்தையும் நான் அறிஞ்சு புரிஞ்சு தான் இந்த பதிவுகளை போடுறேன். உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பேன். ராமர்ன்றது சாதாரண மனுஷன் கிடையாது, தெய்வம், தெய்வத்துக்கு இணையானவர். யாராவது தப்பான பார்வை வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன கேள்வி கேளுங்க, நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ் தேசியம் பேசுறவங்க ராமாயணத்தை ஆயுதமா எடுத்து ராமரை கொச்சப்படுத்தி பேசுறது கண்டிப்பா
வருங்காலத்தில் நிறுத்தப்படும். நிறுத்தணும். போட்ட தப்பான பதிவுகள் எல்லாத்தையுமே நீக்கணும். எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். தமிழ் தேசியம் பேசுறவங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். ராமர்கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும். நாதந்தால் வாழ்க.